ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. இன்றைக்கி இந்த விலாகில் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் கறி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்களா. முதல்ல நான் ஒரு 1/2 kg அவ்வளோ கத்திரிக்காய் வாங்கிங்கிறேன். குண்டு கத்திரிக்காய் அதை 4 பீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா இறங்கும். இதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு கடாயில் எண்ணெய் காஞ்சதுமே கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லா வறுக்கணும். பாருங்க, லைட்டாக கலர் சேஞ்சஸ் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். இதை எடுத்து வச்சுக்கின்னு இதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும்ல, இந்த கடாயிலேயே 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். இது இவ்வளவும் போட்டு ஃப்ரை பண்ணணும். இது கூடவே நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு, 1/4 ஸ்பூனு இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரு, ஒரு 1/4 கப்போளோ தேங்காய் போட்டுக்கணும். இவ்வளவும் போட்டுக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு கூட போட்டுக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாகவே ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மையாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கணும். இது கத்திரிக்காய்னா யாருமே ரொம்ப விரும்பியெல்லாம் சாப்பிட்றவங்க இல்லை, ரொம்ப கம்மி கத்திரிக்காய் சாப்பிட்றவங்க. இதனால வெயிட் லாஸ் ஆகுது. இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுது, டைஜஷனுக்கு நல்லது, வெயிட் லாஸுக்கு ரொம்பவே நல்லது, பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, போனுக்கு நல்லது ரொம்பவே. அந்த மாதிரி நிறைய இருக்குது இதில். அதனால் கத்திரிக்காய் சாப்பிட்றதுல தப்பொன்றும் கிடையாது. சாப்பிட்லாம், ஆறாமல் சாப்பிட்லாம். என்ன கொஞ்சம் சாப்பிட்டு பழகுற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பழகிடுச்சின்னா அதுவே ஒரு விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். இது மசாலா ஒரு பக்கம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூனு எண்ணெய் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 7லேருந்து 8 பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மசாலாவும் அதில் ஊற்றணும். மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் மசாலா இருக்கும், அது கூடவே தண்ணி போட்டு நல்லா கலந்து அந்த தண்ணியும் அதுலேயே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுடணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே போகும். அப்புறம் கொஞ்சம் மசாலா கூட கெட்டியாக வரும். கெட்டியானதுமே கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்கும்ல, ஃப்ரை பண்ணி வச்சுருப்போமே, அந்த கத்திரிக்காய் எல்லாமே அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும் கத்திரிக்காயும். இது சப்பாத்தி, பூரி, தோசை, அப்புறம் சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பிறகு எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு இப்போ நீட்டாக கத்திரிக்காயெலாம் வெந்திருக்கு. சாம்பாரும் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த விலாக் இஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த விலாக் இஷ்டம் ஆயிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லாருக்குமே போகி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.